அக்னி என்பது வேதங்களில் மிக முக்கியமானதும் தூய்மையானதுமான சக்தி. அக்னி சுடருடன் யஜ்ஞங்கள், ஹோமங்கள் நடத்தப்படுவது விழுப்புருச் சக்தியை அழைக்கும் ஒரு முகாமைத்துவமாகும். இந்த தீயின் மூலம் அனைத்து துச்ச சக்திகளும், நாச விளைவுகளும் சாமர்த்தியமாக அழிக்கப்படும் என்று பாரம்பரிய விஞ்ஞானம் நம்புகிறது. டாக்டர் ராம்ச்சி தேவதூதர்களின் ஆற்றல், வழிகாட்டுதலுடன் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற வகையில் அக்னி கவசம் உருவாக்குகிறார். முதலில் அவர் தேவதூதர்களை தியானம், ஜெபம் மூலம் அழைக்கிறார். தேவதூதர்களின் உள்பகுதி ஒளியும் ஆற்றலும் அந்த இடத்தில் பெறுகிறது. இந்த நிலையில் டாக்டர் ராம்சி தேவதூதர்களையும் அக்னி தேவனையும் அழைத்து, பிசாசு, பிணி ஆத்மா, துளிர் சக்திகள், அந்த அக்னி கவசத்தில் தேவதூதர்களின் சக்தியும் அக்னியின் தூய்மையும் கலைந்து அங்கு தங்கியுள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் சுட்டெரிய அக்னி அவற்றை முழுமையாக அழிக்கும். அதன்பின் அந்த இடம் அல்லது நபர் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு ஒளி, அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக நிம்மதி மற்றும் ஆரோக்கியம் ஏற்படுகிறது. சில சமயம் பிசாசு போன்ற சக்திகள் ஒளி அக்னி மூலம் உடனடியாக வெளியேறுவதும், பாதிக்கப்பட்ட நபர் உடல் மன அமைதி, பெரும் நிம்மதி அல்லது உடல் நலம் உடனடியாக மீளுவதும் நிகழும். இப்போ இந்த அக்னி கவசம்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி கவசம்ன்றது லைஃப் லாங் இது கொடுக்குறது அக்னி தேவதி தான் கொடுக்க முடியும். இங்கிலீஷில் இன்மீட்ஸ் ரிலம் ஆஃப் லைட்னுவாங்க இங்கிலீஷில். இந்த இன்மீட்ஸ் கொடுக்குறது லேஸில் கொடுக்க மாட்டாங்க. சாதுமாக லைஃப் லாங் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது எந்த தெய்வமும் கொடுக்க முடியாது. லைஃப் லாங். ஏன்னா இவங்க தேவதி கொடுக்க முடியுதுன்னா டைம்லெஸ், பிளேஸ்லெஸ், ஃபியர்லெஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா அவங்களுக்கு அழிக்க முடியாத ஒரு சக்தி. கடைசி இறக்குறவங்க அவங்களுக்கு டைம் பீரியட் இல்லை. அதனால தான் அவங்க கொடுக்க முடியும். அதான் இன்மீட்ஸ் ரிலம் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். அவங்க தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த அக்னி கவசம் தண்ணியிலையும் நெருப்பு செய்யும். உள்ளுக்கு முதல் தண்ணியில் தான் கொடுக்கும். அந்த கூஷன் லெவல்னு சொல்லுவாங்க. அந்த கூஷன் லெவலில் தண்ணியில் செய்யும். ரெண்டாவது நெருப்பு, இந்த சம்போல அக்னியில் வச்சு செய்யும். அந்த அக்னி கவசம் இருந்துச்சுன்னா கடைசி வேறும் பாதுகாப்பு பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா அந்த அக்னி கவசம் அப்படியே இருக்கும். அது என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்? நம்பர் 1, என்ன மாதிரி செய்வது உங்களுக்கு படாது. ரெண்டாவது, என்ன மாதிரி ஏவலும் உங்களுக்கு படாது. ஓகே. ரெண்டாவது. மூணாவது என்ன மாதிரி கண்டிசியும் படாது. எப்படி ஏன்னா இது ஒரு கோட்டிங் மாதிரி வந்தது கண்டிசி. ஓகே. சாபம், எப்படி அப்படி சாபம் செஞ்சாலும் எதுவுமே உங்களுக்கு பாதிக்காது, உங்கள் ஆத்மாவை பாதிக்காது. அது ஐந்தாவது இறந்த ஆத்மா. இந்த இறந்த ஆத்மான்றது தற்கொலை பண்ண ஆத்மா, அபார்ஷன் ஆத்மா, ஆக்சிடென்டல் ஆத்மா. இன்னொன்று ப்ரீமேச்சர் டேத்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீமேச்சர் டேத்னா டேட்டுக்கு முந்தி இறந்துடுது. இந்த டேட் ஆஃப் டிபார்ச்சர் எந்த இடத்துல இருக்குன்னா உங்கள் டேபிளோட வெட்னிட்டின்னுவாங்க. உங்கள் ஆத்மாவில் ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேபிளோட வெட்னிட்டி தான் உங்கள் டேட் ஆஃப் டிபார்ச்சர், எப்போ இறக்க போகிறீங்க அழகாக எழுதியிருக்கோம் அவங்களுக்கு. இந்த அக்காஷி ரெக்கார்ட்லான்னு சொல்லுவோம்ல, அக்காஷி ரெக்கார்ட், அந்த ரெக்கார்ட்லாம் அதில் தான் இருக்குது. அந்த டேபிளோட வெட்னிட்டி கூட என்கிட்ட இருக்குது. இது கூட எல்லா பேருக்கிட்டையும் கிடைக்காது. இது ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இந்த மாதிரி டேபிளெட்லாம் உங்களுக்கு கிடைக்கிது, உங்களுக்கு கொடுக்குது. அது கட்டாயமாக உங்களுக்கு அந்த அந்த லைனில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா இதுவும் உங்களுக்கு கிடைக்கிறது காரணம். இன்னொரு டேபிளோட யூனிவர்ஸ், அந்த பிரபஞ்சத்தோட டேப்லெட்டே இருக்குது. அந்த டேப்லெட்டும் எப்படி உங்களுக்கு அது கிடைக்கிது? இதெல்லாம் ரொம்ப அதிசயமான ஒரு டேப்லெட். நிறைய டேப்லெட் அது காட்டும், கொடுக்கும். நீங்கள் முன்னுக்கு ஆழமாக போக தான் தெரியும். அப்போ எல்லா தேவதையும் எப்படி கூப்பிட்றதுனே கற்றுக் கொடுக்குது. அப்போ நீங்கள் கரெக்டாக முறையோடு செஞ்சால் தானே கரெக்டாக கொடுக்கும். எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இருக்காது. கிறிஸ்தவங்களே இந்த காப்பி பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. சார் இதை கொடுத்துருங்க சார், ஃபோட்டோ செட் பண்ணி கிறிஸ்தவங்க ரொம்ப பேர் அந்த தேவதை எப்படி கூப்பிடுங்க. எத்தனை தேவதை இருக்குது, கிறிஸ்தவங்களுக்கும் தெரியாது. இது எப்படி அதை இன்வோக் பண்ணுறது, எப்படி சப்ளிகேட் பண்ணுறது, இது ரொம்ப அதிசயம் சார் அப்படின்னு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு இது எனக்கு சொந்தம் இல்லை, அதனால் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போ, யாருனாலும் எடுத்துகிட்டு போங்க. ஓகே. ஐந்தாவது இறந்த ஆத்மா எந்தெந்த இறந்த ஆத்மா இருக்கோ அது கூட உங்களுக்கு உட்கார முடியாது. ஏன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் லெவல் ரொம்ப அந்த எனர்ஜி லெவல் அப்படி பாதுகாப்பு இருக்கும். ஃபயர் ஷீல்ட், நெருப்பு கவசம் அப்படி நிற்கும் வெளியே, அது உள்ளுக்கு உட்கார முடியாது. இன்னொன்று துஸ்தாத்மாவங்க, ஜின்னு, காட்டேரி, மோகினி, ராட்சிதம், அதோட ஆக்டிவ் டைம் மணி 12லேருந்து மணி 3 வரை தான் ஆக்டிவ் டைம். அந்த ஆக்டிவ் டைமில் ரொம்ப மூவ்மெண்ட் இருந்தால், ரொம்ப வீக்காக இருந்தால், ஸ்பிரிச்சுவல் வீக்காக இருந்தால் அழகாக அது அட்டாச் பண்ணிக்கும். இதுதான் இந்த எம்பெடட் ஸ்பிரிட்னு சொல்லுவோம். இந்த எம்பெடட் ஸ்பிரிட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சில நேரத்தில் சொல்லுவோம், நான் 20 வருஷமாக அந்த ஆத்மாவில் இருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த எம்பெடட் ஸ்பிரிட் சில நேரத்தில் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடும் அந்த அவருக்கு.
ஏன்னா இந்த இறந்த ஆத்மா வந்து உடலில் தான் தேடுது, இறந்ததுங்க. இந்த துஷ்ட ஆத்மா தான் மோசமானது. சைத்தான்னுவாங்க, டீமன்னுவாங்க, ஜின்னுன்னுவாங்க, காட்டேரி, மோகினி, இந்த மாதிரி பொருள் வந்து மோகினி கூட எத்தனையோ 1000 மோகினி எடுத்துருப்பான் ரொம்ப பேர். அது மோகினி வந்து ஜாஸ்தி ஆண்களுக்கு தான் வரும். இந்த பச்சல பாய்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு வருவாங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்குது. ஏன்னா நான் லேசில் நம்ப மாட்டேன் இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி நேர்மையாக உண்மையாக பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், எடுத்திருக்கேன். இன்றைக்கி நல்லா இருக்காங்க. சிறப்பாக இருக்கிறதுக்காக தான் இறைவன் எல்லா படைப்புக்கும் அவர் தான், எல்லா அதிபதியும் அவர் தான். ஸோ அதனால் அவங்க எனக்கு உதவி செய்கிறதுனால எத்தனையோ மக்களுக்கு நல்லது நடக்குது. எத்தனையோ குடும்பம் இன்றைக்கி எத்தனையோ 1000 குடும்பம் நல்லா இருக்காங்க இன்றைக்கி. அது மாதிரி இறைவனோட சக்தி மூலிமா தான் இது செய்யுது. ரெண்டாவது வந்து முக்கியமான இது வந்து இந்த ஃபைஷியல் வந்து பூக்காவுன்றது வந்து அது பூக்கா வந்து நெகட்டிவ் எனர்ஜி தொடராங்களே, அதை கூட அது பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். ஸோ 7 பொருள் அது பாதுகாப்பு கொடுத்துரும். சில பேர் தூங்க முடியாது, 3 மணிக்கு மேலே தான் தூங்க முடியும். சில நேரத்தில் அந்த ஸ்பிரிட் உள்ளுக்கு உட்காந்துருச்சுன்னா அதோட ஆக்டிவ் டைம் நேரத்தில் தூங்க முடியாது நீங்கள். அதனால தான் சில பேர் மணி 12லேருந்து மணி 3 வரை தூங்க முடியாது. ஏன்னா அதோட ஆக்டிவ் டைம் அது மேலே உட்காந்துருந்தால் அது ஆக்டிவ் டைம் ஆயிரும். அந்த நேரத்தில் அது தூங்க விடாது. 4 மணிக்கு மேலே தான் தூங்குவாங்க. அது நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் அட்டாச்மெண்ட்னுவாங்க. எம்பெடட் இருந்தால் இன்னும் வேர்ஸ். சில நேரத்தில் 30 வருஷம் 40 வருஷம்லாம் எடுத்திருப்பேன். என்னோடய ஹையஸ்ட் வந்து சோஃபா தீய சக்தியில் எடுத்தது வந்து ஹையஸ்ட் வந்து 15 ஜின்னு எடுத்திருக்கேன். ஆனால் 15 ஜின்னு ரொம்ப சாதகமாக எடுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதே எடுத்துட்டேன். அது சிங்கப்பூர்கார் இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கிறார். ரொம்ப நல்ல வசதி, நல்ல நிலைக்கு போயிட்டார். அந்த மாதிரி மக்கள் வந்து சில நேரத்தில் இந்த போராமைக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க செய்கிறது, இது வந்து செய்யக்கூடாது. நான் ஏதோ இறைவன் இதை உன்னை படைச்சிட்டு வந்து இது வந்து டெம்பரரி. இந்த உலகத்தில் வந்து எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லுது. உடலே சொந்தம் இல்லைடா அப்படின்னு சொல்லுது. அந்த நேரத்தில் போய் ஏன் இன்னொரு இந்த செய்வனெலாம் செஞ்சுட்டு இருக்கிறேன்? இதெல்லாம் செய்ய தேவையில்லை, செய்யக்கூடயும் கூடாது. இறைவன் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறதோ அது அவரோட இஷ்டம், அது அவரோட சித்தம். அதையா அதை நீ போய் கேட்கக்கூடாதுன்னு. அதனால தான் எப்பயுமே நீ வந்து இந்த செய்வனை செய்கிறத விடு. இந்த செய்வனை செஞ்சோன்னா நீ எப்படி இருந்தாலும் நீ பதில் கொடுத்து தான் ஆகணும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர்ஸ் எ ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்படின்னா நீ எந்த காரணம் எப்படி செஞ்சாலும் ஒன்றும் முடியாது, நீ பதில் கொடுத்தாகணும். எல்லாம் உங்களோட அக்காசி ரெக்கார்டில் அப்படியே அழகாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. உன் ஆத்மா ரெக்கார்ட் பண்ணுது, தப்பிச்சு போக முடியாது. ஓகே, புண்ணியமும் கர்மமும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுது அந்த அக்காசி ரெக்கார்ட். சில நேரத்தில் வந்து இறப்புக்காக தான் நான் வந்து உள்ளுக்கு டேப் பண்ணி எந்த டேட் இறங்க போகிறாங்கன்னு கூட சொல்லிடும். இன்னும் 2 வாரம் தான் அவங்க இறக்க போகிறான்டா, அது விட்டுரு, இந்த ஹீலிங் செய்ய வேணாம், அனுப்பிவிட்டுரு அப்படின்னு 2 வாரத்துக்கு அவன் முடிஞ்சிடும் கதை. அந்த மாதிரி அழகாக சொல்லிடும். அது தேவதி அழகாக சொல்லிடும், என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எந்த டேட் போக போகிறான் அல்லது சொல்லிடும். அதுக்கு நீ எல்லாம் வந்துட்டு நான் எப்போ இறக்க போகிறேன்னு அப்படி கொடுக்க முடியாது. கேனாட் அந்த மாதிரி செய்ய முடியாது. எப்பயாசனா கஷ்டமான, அதுவும் எக்ஸ்டென்ஷன் கூட இறைவன் தான் கொடுப்பார். அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் டாக்டர் 3 மாதம் கொடுத்த கேஸ் எத்தனையோ 1000, 1 2 இல்லை 1000 கணக்கில் 3 மாதம் கொடுத்துருக்காங்க டாக்டரு. எத்தனையோ வருஷம் நல்லா இருந்திருக்காங்க இன்றைக்கி. அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது இறைவனோட சக்திக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது வந்து இறைவன் ஒண்டி தான் கொடுக்க முடியும். எந்த தெய்வமும் எந்த தேவதையும் எந்த செலஸ்டியல் பீன் கொடுக்கவே முடியாது, இறைவன் ஒண்டி தான் கொடுக்க முடியும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். போயிட்டு அங்கேயும் இங்கேயும் கேட்டுக்கிட்டு அவரை கேளு, முக்கியமாக கேளு, எக்ஸ்டென்ஷன் கொடுப்பார். கருணை உள்ள ஒரு ஆச்சா அப்போ கொடுப்பார். ஓகே, இது வந்து ஆத்மீகத்தை வந்து இதெல்லாம் வந்து ஆத்மீக பிரச்சனை. இப்போ உடல் பிரச்சனைக்கு வரங்க. உடல் பிரச்சனை வந்து அழகாக ஆர்கன்ஸ் எல்லாம் சொல்லும். அழகாக இதில் தான் நான் செக் பண்ணுவேன். இந்த ஆர்கன்ஸ், உங்கள் ஆர்கன்ஸில் என்னென்ன அப்படி இருக்கோ அப்படியே சொல்லும். அந்த ஆர்கன்ஸில் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக், எத்தனை பிளாக்குன்னு சொல்லும். உடம்புல சில பேர் டாக்டர் சொல்லிடுவான் இவருக்கு வந்து பெங்க்ரியஸ் அவுட்டு, தேவதி சொல்லணும் நோ பெங்க்ரியஸ் அவுட்டில். பாயில் டாக்கில் வந்து ஒரு ரத்த கட்டி இருக்குது, அது அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுது. கிட்னியில் என்னப்பா பிரச்சனை, அதுக்கு ஒரு சின்ன சீஸ்து இருக்குது, அதை எடுத்துடுறான்னு சொல்லும். முட்டையில் தான் எடுக்கும். அது ஹையஸ்ட் வந்து 90 முட்டை தான் எடுக்கும், அதுக்கு மேலே போக முடியாது, உடலுக்கு தாங்க முடியாது. அதுவும் தெரியும். அதுவும் ஒரே நேரத்தில் செய்யாது, அது சீக்வன்ஸ் கொடுக்கும். ஒரு 2 வீக்ஸ் அப்படி கொடுக்கும். ஏன்னா உங்கள் உடலில் ரத்தத்தில் இருந்து எல்லாத்தையும் எடுக்கும், ரத்தம் குறையும். ஆமாம், எல்லாம் பொருளெல்லாம் எடுக்குது இல்லை, தொக்சிக்கு என்னென்ன இருக்கோ உள்ளுக்கு எல்லாத்தையும் அழகாக சொல்லும். எல்லா ஆர்கன்ஸும் பார்க்குற நேரத்தில் சொல்லும். எக்ஸாம்பிள் உங்களை லீவர் டாக்ஸிக் வெரி ஹாய்னா சொல்லும், இப்போ லீவர் டாக்ஸிக் தான் எடுத்துருக்கோம், அது சொல்லிடும். ஓகே, 1. 2வது வந்து ஹார்ட் பிளாக், எத்தனை பிளாக் இருக்குன்னு சொல்லும். அது ஹார்ட் பிளாக்லாம் அதுங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி. எனக்கு ஒரு 50,000 ஹார்ட் பிளாக் எடுத்துருப்பேன். அது ரெக்கார்டே உடச்சிருச்சு சார், 50,000 ஹார்ட் பிளாக்.
அதான் ஹையஸ்ட், ரொம்ப அதிகமாக ஹார்ட் பிளாக் தான் வருங்க இங்கே. அப்போ ஒரு காலத்தில் ஹார்ட் பிளாக்னா ஐஜிஎனில் விட்டுட்டு இங்கே வருங்க, இங்கே தான் எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு அன்டில் எம்எம்இ வந்துட்டானுங்க, மலேசியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்துவிட்டு என்ன நீ என்னன்னு சரியாமல் எப்படி இதெல்லாம் நீ எடுக்க முடியுது, செய்ய முடியுது அப்படி இப்படின்னு ரொம்ப இதாகிடுச்சு. இது தேவதி, நீ என்ன எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் மருந்தாக கொடுக்குற மருந்து இல்லையே, அழகாக முட்டினே எடுத்துக்கிட்டேன், இப்போ செக் பண்ணு அழகாக சுத்தம். அதுவும் சில பேர் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், சார் சுத்தமாகிடுச்சு சார், ஒரு ப்ராப்ளம் இல்லை சார்ன்னு சொல்கிறாங்க. இது ஓகே, இது முதல் ஆர்கன்ஸ். ரெண்டாவது வந்து ரத்த கட்டி, பிளட்டில் வந்து பிளட் ஃப்ளோ ஒழுங்காக வருதா இல்லையான்னு சொல்லும், அது கூட சொல்லும். பிளட்டில் என்னென்ன இருக்குது கண்டென்ட், ஏன்னா கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் ரொம்ப அதிகமாக ரசாயனத்தை சாப்பிட்டா ரத்தத்தில் நம்ம சாப்பிட்றோம், அது வந்து ரத்தத்தில் போய் சேரும். அந்த ரத்தத்தில் கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் ரொம்ப ஹாயான்னு சொல்லும். கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் ரத்தத்தில் ரொம்ப ஹாயாக இருக்குது, அதனால என்ன ஆயிரும்னா ப்ரெஷர் ஆயிரும், ப்ரெஷர் ஏறிடும். மூணாவது உங்கள் கண் பார்வை பாதிக்கும், ஸோ அதையும் சொல்லும், கண் பார்வை பாதிச்சிருச்சு நான் எடுத்து கொடுக்குறேன், சுத்தமாயிரும். சில பேர் இந்த கண் பார்வை பார்த்துட்டு இந்த கண்ணுக்கே நான் வரலாம், ஆப்தமாலஜிஸ்ட் இங்கே வந்து சொல்லிட்டாங்க இது பிரமாதம், ஆனால் நான் எப்படி போய் ப்ரொமோட் பண்ணுறது? ஆப்தமாலஜிஸ்ட் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்தார் நீ பார்க்குறதுக்கு, மாசாவோட ஹீட்டு சார் ஆப்தமாலஜிஸ்ட், அவரே சொல்லிட்டார் இது அற்புதம், ஆனால் இதை பப்ளிசைஸ் பண்ண முடியாது. எப்படி பப்ளிசைஸ் பண்ணுவேன்? பப்ளிசைஸ் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வந்துடுமே. அதனால் அது முன்னூறு ஒருத்தர் ஆப்தமாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பிவிட்டார். அது ஒன்று வந்துச்சுங்க, வந்துட்டு என்னாலையும் நம்ப முடியல, ப்ரிசைஸாக செய்யுது, ரெத்தினாவே ரிப்பேர் பண்ண செய்யுது. எந்த ரெத்தினாவை ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாத, தேவதை செய்யும், அது அழகாக முட்டையை வச்சு தான் ரிப்பேர் பண்ணுப்பா. ரெத்தினானா ரெத்தினா ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும், முடிஞ்சிச்சு. கிறிஸ்டல் கிளியர் சார், என்ன கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ கிளியராக காட்டுது, அதுதான். அது நிறையா இருக்குது ஐயா, நிறையா இதில் இருக்குது. இது இன்னும் மூணாவது வந்து உங்கள் ஸ்பைனல் ரொம்ப எக்கச்சக்கம், எத்தனையோ ஆயிரம் ஸ்பைனல் பிரச்சனை. ஸ்பைனல்னால் உங்கள் லும்பா, இது எஸ், இந்த டி தொரசிக் லும்பா எஸ், எங்கெங்கே எலும்பில் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லும். அது ஸ்பைனல் ப்ராப்ளம் அப்படி அழகாக காட்டும், அதுவும் கிளியர் பண்ணி கொடுத்துரும். என்ன மாதிரி ரத்த கட்டி இருந்தாலையும் அழகாக எடுத்து கொடுத்துரும், சுத்தமாகி கொடுத்துரும். அதுவும் எத்தனையோ பேர், எத்தனையோ ஆயிரம் பேர் ஸ்பைனல் ப்ராப்ளம்காக இங்கே வருவாங்க, கடைசியில் இங்கே தான் வருங்க, வந்து எடுத்து கொடுத்து சுத்தமாக்கிறோம். அது ஸ்பைனலில் பிரச்சனை. ஸ்பைனல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது தேவதி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த எஸ்ஸு கூட, இந்த எஸ்ன்னு சொல்லுவாங்களே இப்படி இருக்குமே எஸ்ஸு, அந்த எஸ்ஸு உள்ளதை கூட ஸ்பைனல் அழகாக நேராக ஆக்கி விட்டுரும். அது அற்புத தேவதி செய்யும். சாயந்தரம் இதை இப்படி பேன் பண்ணியிருப்பாங்க, அழகாக அப்படி நேராக ஆக்கி விட்டுரும், அதெல்லாம் அழகாக தேவதி செய்யும். ரொம்ப பேருக்கு வந்திருக்காங்க, ரொம்ப பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கு.